டேய் 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 மணி டேய், வேணாடா மணி, டேய் விடுடா. மணி ஐயோ, குடு விடு. குடு என்ன விடுடா விடுடா மணிகண்டா விளையாடுறது விடு. டேய் விடு போடாவே. ஏய் மணிகண்டா இங்க நடக்கிறதுக்கும் அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. குடுறா அம்மா குடு. போட்டோவை. குடு மணிகண்டா. டேய் குடுறா. டேய் மணி டேய் குடு. விடுடா. குடு ஏண்டா மணிகண்டா. இந்த போட்டோ தூக்கி போடுறதால இப்ப என்னடா மாறிட போகுது? குடுடா. விட்டா போல. விடுடா. ஹேய், இதுக்கு முன்னாடி நமக்கு விஷயம் தெரியாது. குடு. அதனால இந்த போட்டோக்கு ஒரு அர்த்தம் இருந்தது. இப்ப விஷயம் தெரிஞ்சிச்சுல. இந்த போட்டோ மட்டும் இல்ல, இந்த போட்டோ சம்பந்தப்பட்ட யாரும் இருக்க கூடாது. ப்ளீஸ் மணிகண்டா விடுறா. வேணாம் மணிகண்டா விடு. விடுறா. போட்டோவை தூக்கி போட்றா. முடியாது. அம்மா ஞாபகமா இருக்கிறது முடியாது. இந்த போட்டோ ஒண்ணு மட்டும் தான். குடு. குடுறா ப்ளீஸ் டா. மணிகண்டா குடு. நடந்த விஷயத்த முழுசா தெரியாம பேசக்கூடாது. மணிகண்டா குடு. குடுடா. ஒரு கொலகாரனோட சொந்தக்காரங்க நீங்க. நீ எல்லாம் குரல வசதியே பேசக்கூடாது. டேய் மணி குடு. மணிகண்டா ப்ளீஸ் டா. போட்டோவை தூக்கி போட்றாத. ஏய். அம்மா குடுக்க சொல்லுங்கம்மா ப்ளீஸ் மா. விடு புடிதா. சொன்னா கேளுடா. குடு மணிகண்டா அத்தை, சொல்றேன்ல. சொல்லுங்க அத்தை. அம்மா சொல்லுங்கம்மா குடுக்க சொல்லுங்கம்மா. ப்ளீஸ் டா. டேய் அம்மா விடு. ஞாபகமா இருக்கிறது இந்த போட்டோ விடு. ஒண்ணு தான்டா. டேய் குடுறா. மணி சொன்னா கேளுடா. விடுடா. ப்ளீஸ் டா. அக்கா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மணிகண்டன உங்க அம்மா போட்டோவை தூக்கி போட வேண்டாம்னு சொல்றீங்க. உங்க மாமா தான் நம்பி மாமாவை கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சோம். அதை ஏன் எங்க கிட்ட சொல்லாம அமைதியா இருந்தீங்க? நான் சொல்றேன்ல தெய்வான, குடு மணிகண்டா. இதெல்லாம் பண்றது யாருன்னு எங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியல. தெரிஞ்சதும் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தோம். தெளிவானா? எவ்வளவு தெளிவா? சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாறினதுக்கு அப்புறம் நீங்க சொல்லான்னு இருந்திருப்பீங்க. அப்படிதானே? ஐயோ மணிகண்டா. உங்க தாய் மாமாங்கிறதுனால அவ உங்களை எதுவும் பண்ணாம எங்க வீட்டு பாப்பாவை கடத்திருக்கான். குடுறா. டேய் லூசாடா நீ. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரியாம எதுக்கு ஏன் மேல பழிய போடுற? ஹேய், இதெல்லாம் யார் பண்ணிருப்பான்னு தெளிவா தெரியுதே. எனக்கு என்னமோ நீங்களும் உங்க மாமாவோட கூடு சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. டேய் இல்லடா. விடு. விடுடா. ஐயோ கொலகார குடும்பம் இனிமே எங்க கூட இருக்கவே கூடாது. விடு. டேய் விடுடா. டேய். விடு. மா சொல்லுங்கம்மா இவன் கிட்ட. மா, விட சொல்லுங்கம்மா. மா வேண்டாம் சொல்லுங்கம்மா. ஹேய், மா, இங்க பாருங்கம்மா. ஹேய், டேய் விடு. விடுடா. விடுடா. எவ்வளவு நடந்தோ உன் விஷயத்துல நீ தெளிவா இருக்கல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நீ இந்த வீட்டை இருக்க கூடாது. வெளியே போ. ஏய். போ. டேய் ஏன்டா இப்படி பண்ற? புனிதா. டேய் ஹேய், ஏய், என் பொணித்த மேல கைய வச்ச அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். உங்க குடும்பத்துல தான் யாரும் மனுஷனா இருக்க மாட்டீங்கன்னு நல்லா தெரிஞ்சது தானே. புனிதா, உங்க தம்பி சொல்றத கேட்டீங்களா? மாமாவும் வந்து நடந்ததை சொல்ற வரைக்கும் இனி நாம இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். ஹேய், முதல்ல கிளம்புங்க. ஒரு கொலகாரன் குடும்பம் இருக்கிற இடத்துல எங்க வீட்டு குழந்தை வளருது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசாதடா. புனிதா, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா வராம நான் இந்த வீட்டை விட்டு வர மாட்டேன் கபிலன். மணிகண்டா, புனிதாவை போக சொல்லாத. புனிதா தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு. அவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் புனிதாவோட மாமாவால நம்ம யாரையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க அப்பாவை புனிதாவால மட்டும்தான் காப்பாத்தி நல்லபடியா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும். புனிதா இங்கே இருக்கட்டும். இதெல்லாம் பண்ணது அந்த மகாலிங்கம்னு உறுதியாகி அவனை திரும்பவும் ஜெயில புடிச்சு கொடுத்தாதான் என் மனசு அமைதியாகும்.